ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம கில் ஷாட்டை வந்து எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கில் ஷாட் வந்து ஒரு எபிக் மெக்கு, சரியா? ஸோ ஒரு எபிக் மெக்கை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துட முடியாது. ஓகேவா? அது வந்து எப்படி ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 8 days கிட்ட வரும். ஓகேவா? ஒரு 8 days கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கில் ஷாட் ஃப்ரீயாகவே வந்துடும், சரியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கில் ஷாட்டை வந்து ஃப்ரீயாக எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஸோ நான் வந்து எதுவும் பொய்லாம் சொல்லலை, சரியா? நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து டாப்அப்லாம் பண்ண பிடிக்காது. ஓகேவா? ஏன்னா நான் டாப்அப் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் எல்லா மெக்கையுமே எல்லா வெப்பனையுமே எடுத்துருக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து நான் கரண்ட்டாக வந்து டியர் 4 தான் இருக்கேன், அன்லாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சரியா? நான் பொய் சொல்கிறேன்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டு ட்ரோல் பண்ணுறாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், டியர் 4 தான் அன்லாக் பண்ணியிருக்கேன். இன்னும் டியர் 5 கூட அன்லாக் பண்ணல. ஆனால் டியர் 6 இருக்கிற கில் ஷாட்டை நான் வாங்கியிருக்கேன். உங்கள் கண்ணு முன்னாடியே தான் காட்டுறேன். டியர் 6 இருக்கிற கில் ஷாட்டை நான் வாங்கியிருக்கேன் வித்தவுட் அன்லாக்கிங் இட். ஓகேவா? இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் சொல்ல மாட்டாங்க, பட் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம பிளேயர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து அந்த மாதிரி கில் ஷாட் வாங்கி அவங்களுடைய மிட் கேம் ப்ராக்ரஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிப்பை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய மெக்கரனால் வந்து டெர்பி இவெண்ட் அப்படின்னு வந்து ஒன்று விடுவாங்க. அதில் வந்து ஒரு வெப்பனும் ஒரு மெக்கும் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெக்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து அந்த மெக்கு முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து ஒரு வெப்பனுடைய கிவ் அவே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கில் ஷாட்டும் வந்து டிஸ்க்லான்சரும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கில் ஷாட்டை வந்து இந்த மாதிரி டெர்பி இவெண்ட்டில் போட்டு தான் வாங்கினேன். ஓகேவா? ஸோ இந்த டெர்பி இவெண்ட் வரத்துக்கு வந்து நீங்கள் முக்கியமான ஒரு சர்வரில் இருக்கணும். அது வந்து யூஎஸ் இங்கிலீஷ் சர்வர், சரியா? ஸோ வந்து சர்வர் மாற்றுறதுக்கு எனக்கு தெரியல. நான் வந்து மாற்றுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சர்வரே மாற்றாமல் கில் ஷாட் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு டிப் இல்லைனா ஒரு ட்ரிக் அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன், சரியா? நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நார்மலாக வந்து ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுவீங்க. பட் இது ரெண்டுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பிளேரியம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். பிளேரியம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாலே அது டைரெக்டாக இங்கிலீஷ் யூஎஸ் சர்வரோட கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கில் ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரூஃபும் காட்டிட்டேன். நான் இன்னும் வந்து டியர் 6 அன்லாக் பண்ணலை, ஆனால் நான் வந்து கில் ஷாட் எடுத்திருக்கேன், சரியா? ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து கில் ஷாட்டை நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் பே டு வின் தான். அதாவது நீங்கள் டாப்அப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பொய்லாம் சொல்லலை. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் ஆதாரமும் காட்டிட்டேன், நான் எப்படி வந்து அதை ஃப்ரீயாக எடுத்தேங்கிறத. ஓகேவா? நான் வேணால் உங்களுக்கு வந்து இன்னொரு புது பிளேரியம் அக்கௌண்ட்டையும் வந்து க்ரியேட் பண்ணி நான் திரும்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஸோ ஓகேவா? அடுத்து வந்து உங்களுக்கு பிளேரியம் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் அதுக்கும் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், சரியா? அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான். இல்லை, கூகுள் அக்கௌண்ட்லேயோ கெஸ்ட் அக்கௌண்ட்லேயோ லாகின் பண்ணாதீங்க. பிளேரியம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுங்கள். பிளேரியம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு வந்து டெர்பி ஈவெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ டெர்பி ஈவெண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 பேட்டில்ஸ் வந்து நீங்கள் ஆடினாலே போதும், டெர்பி ஈவெண்ட்டை வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஈவெண்ட்ஸில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸை முடிச்சுட்டு கில் ஷாட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொத்தம் டே 7 வரைக்கும் இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 7 நாள் ஈவெண்ட்டு. இந்த 7 நாள் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். டே 6 வந்து நீங்கள் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் டாப்அப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மோர் வெல் அண்ட் குட், நீங்கள் டே 6 எடுக்கலாம். ஆனால் இல்லை நான் டாப்அப் பண்ண மாட்டேன்னா டே 7 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். நான் டாப்அப் பண்ணல, ஸோ நான் டே 7 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். வேணும்னா உங்களுக்கு வந்து நான் இன்னும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அதுலேயும் ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ அந்த பிளேரியம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பிளேரியம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி
மெக்கர்னால லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? அது நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.